ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், புரியுது, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட் பரவாயில்ல. அண்ட் இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கார் ஃபார் சேல் கேம் வந்து பிசியில் நிறைய பேர் விளாண்டுருக்கலாம். நான் கூட தான் விளாண்டுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது பிசியில் தரமாக இருக்கும். அதே மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4-5 கேம் வந்துச்சு. அதில் வந்து ரேட்டிங் அதிகமாக இருக்க கேமை நம்ம சும்மா வீடியோ எடுத்து போடலாம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா செக் பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்திருக்கோம். ஸோ சின்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ ஓகே கைஸ், வந்து பண்ணால் இப்போ நம்ம இந்த கேம் விளாடுவோம். எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரில. எடுத்தோடனே ஆடா விளங்கிருந்தா. ஸோ கைஸ், வந்து பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் பார்ப்போம். இத்தனை நாள் நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து டைம் இல்லைங்க, அதுதான் உண்மை. பட் இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். லோடாகவே இவ்வளோ நேரம் ஆகுது. எப்படி இருக்க போதோ கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நல்லா இல்லை அப்படின்னா மூடிட்டு அடுத்த சீரீஸுக்கு போக வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம விளா டுட்டோரியல்லாம் ஆக்சுவலி இந்த கேம் ஆக்சுவலி நான் விளாண்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ டுட்டோரியல் இருக்குது. ஓகே கைஸ், யா கார் ஃபார் சேல் இதுதான் நம்மளோட ஆஃபீஸ். அண்ட் திஸ் இஸ் அ ரோடு. And this is a big shop, and that is a gas station, and this is a bus stop. எல்லாமே இருக்கு. சரி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பண்ண பார்ப்போம். பிசி வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. பட் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் என்ன இருட்டடிச்ச மாதிரி இருக்குது. நான் இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஓய், யாராவது இருக்கீங்களா? ஆனால் இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் ஆன்லேயே இருக்குது. கரண்ட் பில் எவன் கட்டுவான் கம்ப்யூட்டர் ஆனில் இருந்தால்? ஏன்னா வயசு கார் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒன்று கூட இல்லை. நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ ஐ திங்க் காசு கொஞ்சம் இருக்குது. நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு கார் பை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ். அண்ட் கைஸ், இனிமேல் நம்ம நிறையா சிமுலேட்டர் கேம்ஸ் வந்து பார்த்தா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் இந்த எப்படி ஓகேவா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிருங்க. சரி வாங்க கைஸ், இப்போ போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு கார் கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னென்ன இருக்குது? ஆப்ஷனு, கார் மார்க்கெட்டு, வில்லேஜு, கண்டெய்னர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பழசு நம்ம விளாடும் போது வந்து கண்டெய்னர் இருக்காது. எங்கே ஃபஸ்ட்டு கார் மார்க்கெட் போவோமா? ஆக்ஷன் இன்றைக்கி இருக்கா? ஆக்ஷன் கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன். கார் மார்க்கெட் போவோம் கைஸ். ஆடா ஓகே வாங்க நம்ம கார் மார்க்கெட் போவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து எப்படி பண்ண போகிறோம்னா டே அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டே வந்து நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட் டே நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஃபோன்லாம் இருக்கியா? ஃபோன் இல்லையா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. எஸ், நல்லாயிருக்கு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிசி வெர்ஷன் மாதிரியே இருக்குது. பிசி வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும், இங்கே ஃபோன் இருக்குது. ஓகேங்க, நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறையா டீலர்ஸ் இருக்காங்க போல. கார் பார்ப்போம். கிராஃபிக்ஸ் தான் நல்லா இருக்குது. இந்த கார் எவ்வளோன்னு கேட்போமா? எல்லாம் டிஃப்ரெண்ட் காராக இருக்குது கைஸ். நல்லா இருக்குது. இந்த காரு வேணாம். ஏதாவது இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணலான்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல கார். இப்போ நம்மகிட்ட 9,000 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 8,000 7,000 கூட பார்ப்போம். 7,423 இந்த கார் ஆக்சுவலி நான் வேணாங்க கைஸ். ஏன்னா வந்து இந்த கார் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாரி, இந்த கார் நல்லா இருக்கா? டேமேஜு 36, அழுக்கு 43, ஃபியூயலு 65. ஓகே, வெப்பம். அது நம்ம ஏதாவது வந்து பார்த்தோம்னா புது மாடலில் ஒரு கார் வாங்குவோம். இது என்ன காரு? ஐ திங்க் இதோட முன்னாடி இருக்க இந்த 2 மூக்கை பார்த்தா
BMW மாதிரி இருக்குது. ஆஹா 12,000 நம்மக்கிட்ட இருக்கிறது 9,000 தான், வேணாம், தேவையில்லாத வேலை. சரி பார்ப்போம். இவன்கிட்ட 11,000 கேட்குறான். லே இந்த மிஸ்டர் பீன் காருக்கு எதுக்குடா 11,000? அட பாவி, ஏன் தான் ரெஃப்யூஸ் பண்ணால் பண்ணி பார்ப்போமா? ஒரு 9,000 ஆயா? என்கிட்ட 9,000 தான் இருக்குது. ப்ளீஸ் 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 ஹெல்ப் மீ. தர மாட்டேங்கிறானே. ஏங்க ஆனால் இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. மிஸ்டர் பீன் தலைமை மிஸ்டர் பீன் காருங்க. கன்ஃபார்ம் வாங்குகிறோம். இந்த வண்டி எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போமா? அண்ணா மொட்டாண்ணா மூஞ்சியை பார்க்க அழகாக இருக்குது. எவ்வளோ 12,000? இந்த வேன் நம்மளுக்கு வேணாம். உன் சாவு ஊர்வலை வண்டியை வச்சு நீயே வாழ்கிறா. செத்தப்பாயிடு. தாத்தா அழகாக இருக்கீங்க, ஆனால் 12,000 சொல்கிறீங்க. நான் போயிட்டு வரேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அக்கா, ஆஹா அக்கா அழகாக இருக்காங்க. எவ்வளோன்னு பார்ப்போம். 11,000. ஏக்கா இந்த காரில் என்ன இருக்குன்னு 11,000 போக்காங்கிட்டு. இந்த காரும் அவ்வளோ அப்படி தான் இருக்குது. எஸ், இந்த மிஸ்டர் பீன் அண்ணா, இந்த மிஸ்டர் பீன் கார் 12,000 சரிண்ணா. கன்ஃபார்ம் இந்த அக்காவை தான் சொல்லுவாங்க. இது எல்லாருமே அதாங்க சொல்லுவாங்க. ரேட்டு 9,000 நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வண்டி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் கேட்போம். சார் மொட்டை சார் 5,000 சார்? ஒரு 5,804 போட்டு 84 போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 5,000 கேட்டு பார்ப்போம். மொட்டை சார் ஒரு 5,000 என்னங்க சார்? சரி கொடுங்க, வண்டியை கொடுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தா இந்த கார் வாங்கியாச்சு. ரெட் கலரில் நல்லா இருக்குது. இந்த கார் வந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பார்ப்போம். காரு ஆல்ரெடி நம்ம பார்த்த கார் தானா? மாடல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1984 மாடலு. ஆஹா, என்ன இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரியமா, இவ்வளோ பழைய காராக இது? பரவாயில்ல கைஸ், இன்னும் ஒரு 50 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணி ஆன்டிக் பீஸ் தள்ளி விட்டுரும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பஸ்பசன்லாம் இருக்காப்பா? என்னடா ஏய் எடா மேஜிக் பண்ணுறீங்க? லே என்ன கைஸ், இங்கே பாருங்க. என்ன முன்னாடி எதுவும் வின்சீல் எதுவும் டேப் மாதிரி ஊற்றிருக்காங்க இல்லையே? ஆஹா, நம்ம அழகாக இருக்கும், ஜூம் பண்ண முடியல. ஆஹா, வாயை பிறந்துக்கிட்டே இருக்கும்னு தெரில. விடுங்க பார்ப்போம். என்னடா மேஜிக் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் பர்சன் ஒர்க் ஆகாதோ? சரி வாங்க கைஸ், நம்மளோட கடைக்கு போவோம். இப்போ பண்ணி பார்ப்போம். என்னடா லே, ஐயோ கைஸ், நம்ம டோரா கார் வாங்கிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா கருப்பாக இருக்குது, வெளியே வந்து பார்த்தா நல்லா இருக்குது. ஆஹா, ஐயோ பேய் எதுவும் இருக்குமோ? எஸ், இதான் வந்து பார்த்தா நம்மளோட கடை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிக் ஷாப்பில் போய் கலரை மாற்றிடுவோம். எனக்கு இந்த கலர் பிடிக்கல. ஐஎம் சிஎஸ்கே ஃபேன். மஞ்சள் இருந்ததை வந்து பார்த்தா மாற்றிடுவோம். என்னடா கடையை ரொம்ப குட்டி ஆகிட்டீங்க? என்னடா கடையை ரொம்ப குட்டி ஆகி போச்சு? என்னாச்சு? முன்னாடி எதுவும் போய் சொருவிட்டானா? ஆமாங்க, சொருவிருக்கேன். நம்ம ஏன் வாயை பொழந்துக்கிட்டே இருக்கோம்? இங்கே பாருங்களேங்க, உள்ளே உட்காந்துருக்கேன், வாயை பொழந்துக்கிட்டே இருக்கான். நிறுத்துவா. வெளியே வர்றதுக்கு எந்த பட்டன்? இதானே? இதான். ஓகே கைஸ், இங்கே நம்ம தலைவர் ஃப்ராங்க்லினா? ஆமாங்க, ஃப்ராங்க்லின் மாதிரி இருக்கே. நீ எப்பா இங்கே? நீ எங்கடா இங்கே? நீ இன்னும் சாவலையா? ஃப்ராங்க்லின் இருக்காருங்க. சரி வாங்க, நம்ம வந்து பார்த்தா எனக்கு இது பிடிக்காத டீம் கலரில் இருக்குது. நம்ம டீம் கலரில் சேஞ்ச் பண்ணிடுவோம். என்னடா எப்படா லே ஓகே. என்ன கருப்பாயிருச்சு? மஞ்சள் கலர் வாப்பா. பச்சை என்ன காமெடி பண்ணுறியா? ஏலே ஓகே. பச்சையும் வந்து பார்த்தா எனக்கு பிடிக்காத டீம் கலரு. ஐ மீன் இந்த கலர் ஓகேவா? நல்லா மஞ்சேர்னு நல்லா. இன்னும் கொஞ்சம் கீழே மஞ்சள் கலர். இதாங்க நம்ம வண்டி. 2,000 போனால் போயிட்டு போகுது போ. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருவோம். ஆன் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 போட்டிருக்கோம். 1984 தான், கொஞ்சம் ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லி விற்றுருவோம். ஓகே கைஸ், காரு ஆஹா, பேசாமல் தலை தோனிக்கிட்ட விற்றுருவோம் அந்த வண்டியை. நல்லா மஞ்சேர்னு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். நல்ல வண்டி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஓகே. கஸ்டமர் வாங்க உட்காருங்க.
நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு. சார்லன்னு பார்க்காதீங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கேட்குறாரு. கொடுத்துருவோமா இல்லை வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஆள் வர வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஜூஸ் சாப்பிட்றீங்களா? ஜூஸ் எதுவும் குடிக்கிறீங்களா? சரி விடுங்க, 10,000 ரூபா தானே. ஒரு ஓகே விடுங்க, 10,000 ரூபா. அடுத்து ஒரு அக்கா வராங்க. ஆஹா வாங்கிட்டாருங்க. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, உனக்கு அடுத்த கார் நான் உனக்கு மெர்சடிஸ் பென்ஸ். நான் அக்கா உக்கானா ஐயோ என்ன இது ஒரே பேய் கேமாக இருக்குது. சரி விடுங்க கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா கேஸ் ஸ்டேஷன் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பார்ப்போம். எப்படிடா ஓடுறது இந்த கேமில்? ஏய் இந்த கேமில் எப்படி ஓடுறதுன்னு வேறு தெரில கைஸ். இப்படியா? ஓகே. என்ன போக மாட்டீங்களா தம்பி? போகிறான். எஸ், இது இந்த கேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தா நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் போடலாமா காருக்கு வந்து? சூப்பர். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். போகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சும்மா நம்ம ஃப்ராங்க்லின் தலையை கூப்பிட்டு வந்து ராபரி பண்ணிட வேண்டியது தான். என்ன அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், போக முடியாது போல். இல்லைங்க, நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ் போவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா கிட்டே வந்து பார்த்தா 11,186 ரூபா கிட்டே நம்ம வந்து பார்த்தா இன்றைக்கி இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 மணி கிட்டே ஆயிடுச்சு. நம்ம இன்னும் முடிஞ்சால் வந்து ஒரு கார் டக்குன்னு போய் இப்போ வாங்கிடுவோம். வாங்கிட்டு வந்து விற்றுது இந்த டேவோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அண்ட் என்ன ஏய் ஸ்பீடாக ஓடுறா, நாங்கள் இவன் இப்படி பண்ணுறான். எஸ், கார் மார்க்கெட் போயாச்சு. இப்போ நம்ம வில்லேஜ் போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு. ஆடு வேறு இருக்குது. அட சனியை முடிச்சவங்க இல்லை, புத்தகத்துக்குலாம் ஆடு போடுறாங்க இங்கே. அப்பாடி மஸ்டாங் இருக்குங்க. மஸ்டாங் தானே இது? கன்ஃபார்ம் ரேட்டு 40,000 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. சொல்லலை 40,000. ஃபோனில் கேமராவில் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு போவோம். சொல்லுங்க என்ன பண்ண சொல்கிறீங்க. இங்கே ஒரு நல்ல அங்கிள் நின்று பார்க்குறாரு. 10,000 ரூபாய்க்கிட்ட வந்து பார்த்தா அந்த வண்டி சொல்கிறாரு. நல்லா இருக்குது கைஸ் இந்த வண்டி. கன்ஃபார்ம் இந்த வண்டியை வாங்கி மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து விற்றுருவோம். ஓகே கைஸ், இந்த சிட்டி எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோரிங் போடுவோம். பட் நம்மளுக்கு டைம் இல்லாதக்குள்ளேயும் மணி 7 ஆகி போச்சு. ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு தெரியல. மிஸ்டர் பீன் காரு. இந்த கார் வந்து பார்த்தா வாங்கணும்னா நம்மளே வச்சுப்போங்க இந்த மிஸ்டர் பீன் காரை. ஏன்னா வந்து இந்த மிஸ்டர் பீன் காரில் நான் வைக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10,000 ரூபா சொல்கிறான். 10,001 ரூபா. 10,000 ரூபா போட்டுக்கடா ரவுண்டா. எஸ் கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தா நம்மளோட ஆசை வந்து பார்த்தா இந்த மிஸ்டர் பீன் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டர் பீன் கார் வாங்கியாச்சு. நடந்துருச்சு. ஆக்சுவலி விற்க மாட்டேன். இப்போ கையில் எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,176 ரூபா தான் இருக்குது. ஐயோ இது விற்கணுமாங்க திருப்பி. அண்ட் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காராவது வந்து பார்த்தா ஃபஸ்ட் பர்சன் தெரியுதான்னு பார்ப்போம். இது ஓகேவா தெரியுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோரா பேய் இருக்க காருன்னு நினைக்கிறேன். ஐயோ அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சா? ஐயோ நைட்டில் வேறு ஓட்ட தெரியாது. லைட் போட்டாச்சு. என்ன லைட் வேறு ரொம்ப மங்கலாக இருக்குது. ஆஹா நைட்டில் வேறு தனியாக போகிறேன். என்னங்க இது? வாட் இஸ் திஸ் ஃபார் சேல்? நம்ம குடோனும் இல்லை வண்டியில் போகலாமா? கன்ஃபார்ம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் இறங்கி போய் பார்த்துட்டு வரேன் இந்த இடம் என்ன இடம்னு சொல்லிட்டு. இன்னும் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஃபார் சேல் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது குடோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காசு வேணும் போல். நம்ம கிட்ட கன்ஃபார்ம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தா இந்த குடோனை வாங்கி ஒரு பெரிய கார் பிஸ்னஸ் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் நம்ம ஒரு பெரிய டீலர்ஷிப் வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பீன் காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கராஜில் போய் நிறுத்திட்டு தூங்குவோம். கராஜில் நம்மளோட ஆஃபீஸில் போய் நிறுத்திட்டு ரோடே தெரிய மாட்டேங்குதுங்க. நல்லா அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருந்த கேம்லலாம் ரொம்பவே வந்து பார்த்தா அந்த கார் ஓட்டுறது வந்து கொஞ்சம் கேவலமாக கொடுப்பாங்க. ஆனால் இது நல்லா இருக்குது. ஐ லைக் இட் திஸ். இது என்னங்க ஆக்ஷனா? ஓகே. ஃபியூயல் வந்து பார்த்தா இந்த காரில் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தா ஃபியூயல் போட்டுட்டு போவோம். நல்லா ஸ்பீடு போகுது. நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கின அந்த காரை விட இந்த காரை கொஞ்சம் ஸ்பீடு நல்லா போகுதுங்க கைஸ். ஃபியூயல் போட முடியுமா அந்த கேமில்? செக் பண்ணுவோம். யார் இருக்குங்க? ஃபியூயல் போடலாமா? இறங்கி தான் போட முடியுமோ? இருங்க, ஃபியூயல் போடலாமா? எஸ், போட முடியுது. வந்து பார்த்தா 64 இருக்குது. ஆனால் அது ஒரு 70 ரூபாய்க்கு ஃபுல்லாக ஆக்கிப்போம்.
எங்கடா? ஓ அவ்வளோதான், நம்மக்கிட்ட காசே இருக்கா? ஓகே கைஸ், நம்ம இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பார்த்துப்போம். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தா நான் என் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன். முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தா கொடுங்க. முன்ன மாதிரி ஃப்ளோவாக பேச வர மாட்டேங்குது, வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால. பட் பரவாயில்ல, கன்ஃபார்ம் இது பழகிடும் நான் சொல்லி நம்புகிறேன். கரெக்டாக அந்த வீடியோ காலையில் அந்த சன்ரைஸோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். டாட்டா பாய், see you.